திமுக 525 பொய்யான வாக்குறுதிய குடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஒரு 10% கூட இவங்க நிச்சயம் நிறைவேற்றியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா 90% நிறைவேற்றியதாக முதலமைச்சரா இருக்கட்டும், மத்த ஆமா சாமி போடக்கூடிய அமைச்சர்களும் மைக்குக்கு முன்னாடி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் கடுமையான ஒரு கோபத்துல இருக்காங்க அந்த ஆட்சி மேல. அந்த கடுமையான அதிருப்தியானது இப்ப எப்படி வெளிப்படுது? ஐயா எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணம். தமிழக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு கொள்கை முழக்கத்தோட எழுச்சிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஐயா எடப்பாடியார் கூடக்கூடிய கூட்டம் என்ன சொல்லுது? 2026 சட்டமன்ற தேர்தல்ல இந்த க க கொடுமையான ஆட்சியை கொடுத்த, துயரமான ஆட்சியை கொடுத்த, மக்களை அவலமான ஒரு நிலையில் வைத்திருக்கக்கூடிய இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு, கடந்த 4 ஆண்டு 2 மாதம் மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்களுக்கு பிறகு தமிழகத்தில் சிறப்பாக ஆட்சி செய்த கொரோனா காலகட்டத்தில கூட வரி உயர்வு கிடையாது. மக்களுக்கான பல்வேறு நன்மைகளை செய்த சாமானிய மக்களின் ஒரு கிளை செயலாளர்லேருந்து படிப்படியா வந்தனால, உயர்ந்த இடத்துக்கு வந்தனால, சாமானிய மக்களோட வழி புரிந்த சாமானிய முதல்வரான ஐயா எடப்பாடியாரை மக்கள் தேர்ந்தெடுப்பது முடிவு பண்ணிட்டாங்கன்றத, இன்று கூடக்கூடிய கூட்டங்கள் எல்லா இடத்துலயும் மக்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறது.